சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு பல்வேறு எக்ஸிடேஷன் மற்றும் சுமைகளில் இணைத்தல், துவக்குதல் மற்றும் வளைவு வரைவை வரைதல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செயல்விளக்க பாடக்காணொளியில் ஒரு மின்பணியாளர் சிங்க்ரனைஸ் மோட்டாருக்கு பல்வேறு எக்ஸைட்டேஷன் மற்றும் சுமைகள் இணைத்தல், துவக்குதல் மற்றும் வளைவு வரைவை உருவாக்குதல் எப்படி என்பதை பார்ப்போம். நோக்கங்கள்: இப்பயிற்சியின் இறுதியில் நீங்கள் திறம்பெற இருப்பவை: சிங்க்ரனஸ் மோட்டாரை அதன் ஸ்டார்டருடன் இணைத்தல், சிங்க்ரனஸ் மோட்டாரை துவக்குதல் மற்றும் ஓடச் செய்தல், வளைவு வரைவை வரைதல். கருவிகள்: பயிற்சியாளர்களின் கருவிப்பெட்டி 1, மூவின் அயர்ன் அம்மீட்டர் 0 முதல் 10 ஆம்பியர் 1, மூவிக் காயில் அம்மீட்டர் 0 முதல் 1 ஆம்பியர் 1, மூவின் அயர்ன் வோல்ட் மீட்டர் 0 முதல் 500 வோல்ட் 1, ஃப்ரீக்வன்சி மீட்டர் 45 முதல் 50 முதல் 55 ஹெர்ட்ஸ் 1, டெக்கோ மீட்டர் 0 முதல் 10,000 ஆர்பிஎம் 1. சாதனங்கள்: இயந்திரங்கள். சிங்க்ரனஸ் மோட்டார் ஸ்டார்டருடன் 3 kVA 500 V 3 ஃபேஸ் 50 ஹெர்ட்ஸ்க்கு பொருத்தமானது 1. டிசி சோர்ஸ் ரெக்டிஃபையர் மேலே குறிப்பிட்டுள்ள மோட்டாருக்கு பொருத்தமானது 1. டிபிஐசி ஸ்விட்ச் 32 ஆம்பியர் 50 வோல்ட் -1. டிபிஐசி ஸ்விட்ச் 16 ஆம்பியர் 250 வோல்ட் -1. மேற்கண்ட மோட்டாருக்கு பொருத்தமான ஃபீல்ட் ரியோஸ்டாட் 1. செய்ய வேண்டிய வேலை 1. சிங்க்ரனஸ் மோட்டாரை இணைத்து, துவக்கி, ஓடச் செய்து சோதனையிடல். படம் காண்பித்துள்ள மின்சுற்று வரை படத்தின்படி இணைப்புகளை உண்டாக்கவும். இணைப்புகளை உங்கள் பயிற்றுனரிடம் காண்பித்து அனுமதி பெறவும். டிபிஐசி மற்றும் டிபிஐசி ஸ்விட்ச்களை மூடவும். பெயர் பலகையிலுள்ள அளவுகளின்படி ஃபீல்ட் மின் ஓட்டத்தை சரி செய்யவும். புஷ் பட்டன் ஸ்விட்ச் S2 வை குறைவான அழுத்தத்தில் பிடித்துக்கொண்டு ஸ்விட்ச் S1 ஐ இயக்கி மோட்டாரை துவக்கவும். மோட்டாருக்கு மின்னாற்றல் தருவதற்கு முன்பு புஷ் பட்டன் அழுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். S2 குறைவான அழுத்தத்தில் வைக்கும்போது ஃபீல்டுக்கு செல்லும் டைரக்ட் கரண்ட் சப்ளை துண்டிக்கப்பட்டு அதன் வைண்டிங் டெர்மினல்கள் F1 மற்றும் F2 ஆகியவற்றில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு விடுகிறது. ரோட்டர் அதிகபட்ச வேகத்தை அதாவது 95% எட்டியவுடன் சிங்க்ரனஸ் புஷ் பட்டன் S2 வை விடுவிக்கவும். அதாவது ஃபீல்ட் வைண்டிற்கு டைரக்ட் கரண்ட் சப்ளை கிடைக்கிறது. ஃபீல்ட் வண்டிங் எக்ஸைட் ஆனவுடன் மோட்டார் சிங்கர்னிசம் அடைந்து சிங்கரனஸ் வேகத்தில் சுழல் ஆரம்பிக்கும். வேகம், சப்ளை மின்னோட்டம், ஃபீல்ட் எக்ஸிடேஷன் மின்னோட்டம் ஆகியவற்றை அளவிட்டு அட்டவணை 2 இல் பதிவு செய்யவும். கீழே குறிப்பிட்டுள்ள சூத்திரத்தை பயன்படுத்தி சிங்கர்னஸ் வேகத்தை கணக்கிடவும். சிங்கர்னஸ் வேகத்தை அளக்கப்பட்ட வேகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கவும். மற்றும் அளக்கப்பட்ட வேகம் சிங்க்ரனஸ் வேகத்திற்கு சமமாக உள்ளதா என பார்க்கவும். செய்ய வேண்டிய வேலை 2. வெவ்வேறு எக்ஸிடேஷன் மற்றும் லோடு நிலைகளில் சிங்க்ரனஸ் மோட்டாரின் வளைவு வரைவுகளை வரைதல். மற்றும் லோடு இல்லாமல் சிங்க்ரனஸ் மோட்டாரை அதிகபட்ச வேகத்திற்கு துவக்கி ஓடச் செய்யவும். ஃபீல்ட் ரியோஸ்டாட்டை சரி செய்து ஃபீல்ட் மின்னோட்டத்தை சரிப்படுத்தவும். மேலும் ஆர்மெச்சூர் மின்னோட்டம் மற்றும் ஃபீல்ட் மின்னோட்டம் ஆகியவற்றின் அளவுகளை எடுக்கவும். அளவுகளை அட்டவணை 1 இல் குறித்துக் கொண்டு வளைவு வரைவுகளை வெவ்வேறு எக்ஸிடேஷன் மற்றும் சுமை நிலைக்கு வரையவும்.
இன்று நீங்கள் பயின்றிருப்பது சிங்க்ரோனஸ் மோட்டாரை அதன் ஸ்டார்டருடன் இணைத்தல், சிங்க்ரோனஸ் மோட்டாரை துவக்குதல் மற்றும் ஓடச் செய்தல், வி வளைவு வரைவை வரைதல். இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.